இது வரைக்கும் நாங்கள் சட்டெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு சார் பண்ணது நாட்டில் வந்து வருது. வேறும் போட்டு எடுக்க முடியாது. வேறு கூட போட்டு இந்த மட்டை இது 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 போட முடியாது. இப்போ சார் கரும்பு கீழே போட்டு இதுதான் போடணும் சார். இந்த வீடியோ உங்கள் வீடியோ அனுப்புங்க சார். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். இந்த பார்த்துக்கோங்க, இந்த இந்த அளவுக்கு போட்டால் போதும். நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் நிறைய போடணும். ஸ்டார்டிங் வந்து இந்த லெவலுக்கு இருந்தால் போதும். இப்போது கற்பூரம் ஏற்றுறோம் பாருங்கள். கற்பூரத்தை ஏற்றி நம்ம அப்படியே உள்ள தள்ள வேண்டியதான். ஒரு 2 minutes வெயிட் பண்ணணும். 2 minutesல இது நல்ல ஃப்ளேம் வந்து மேலே வரும்போது தான் அந்த ப்ளோயர் ஆன் பண்ணணும். எடுத்தோடனே ப்ளோயர் ஆன் பண்ணக்கூடாது. இந்த ஃப்ளேம் ஈவனாக வரும்போது ப்ளோயர் ஆன் பண்ணதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு ஃப்ளேம் பிடிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம கட்டைகள் போடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 10 ரூபாலேருந்து 15 ரூபா பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே சமைச்சிடலாம். ஸோ எவ்வளோ சேவ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. கேஸுக்கு இதுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. காட்டன் வச்சு ரெடி பண்ணுறேன். காட்டன் வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணு. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வந்து மெனக்கடணும். அது நடுவில் வந்து இன்னும் மேலே போடாது. ஒரு மைக் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஆமாம். இல்லை இது எதிர்பார்க்க சும்மா ஸ்டார்டிங் வந்து இது ஒரு 3 to 4 minutes ஆகும் இந்த லெவலுக்கு வரத்துக்கு. அடியில் பில்லட்ஸு இல்லை அடுப்பு இந்த சின்ன சின்ன விறகு போட்டுட்டு ஒரு 4 கற்பூரம், வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டு துணி இருந்ததுன்னா அதையும் உள்ள லேஸான வேஸ்ட்டு அதையும் போட்டுட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 4 to 5 minutes ஆகும். உள்ளே வந்து ஒரு ஆட்டோமேட்டட் கேஸ் இருக்குது. அந்த கேஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் தான் இது வேலை. இப்போ ப்ளோயர் ஆன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், அதுலேயே அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். சிம் இருக்கும், மீடியம் இருக்கும், ப்ளோயரில் எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படியாவது பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் கேஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக் கேஸு. ஸோ கேஸ் அடுப்பில் என்ன ஃப்ளேம் இருக்கோ அதை விட நல்லா வைப்பாங்க. இப்போ சிம் ஆகிடுச்சு பாருங்கள். ரெகுலேட்டராக வந்து இருக்குது. நம்ம சிம் பண்ணிக்கலாம், மீடியம் பண்ணிக்கலாம், ஹை பண்ணிக்கலாம். 3 டைப்பும் இருக்குது. இப்போ ஹை பண்ணிக்கலாம். இது மீடியம், இப்போ ஹை. அவ்வளோ. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தேவையானாலும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். உங்கள் குக்கிங் முடியிற வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இது எவ்வளோ பவர் செலவாகும்? இது வந்து லெஸ் தென் 30 watts. இப்போ ஹையில் இருக்கா ஸ்லோவில் இருக்கா? இன்னும் கொஞ்சம் போடுங்க. 5 watts சார். சரி, 5 watts சார். கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. ஓகே. இன்னும் மேலே போடுங்க. ஸ்பிலிட்ஸா? அதான் சொல்கிறாங்க. இன்னும் 5 watts. பேட்டரியில் வந்து கார் பேட்டரியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பூவெல்லாம் போட்டு ஒரு மொபைல் ஃபோன் என்ன சார்ஜரோ அதான் சார் அது. அவ்வளோதான். மொபைலுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுது? இன்னும் கொஞ்சம் போட்டு விடுங்க. இல்லை கொஞ்சம் இல்லை, அடியில் ரொம்ப
பாட்டமில் அது நான் பற்றிக்கல. ஸ்லோ